ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த கிரானைட் விளக்கு ப்ளஸ் கல்வம், இது ரெண்டுமே நான் இன்றைக்கி சீசனிங் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்வம் வாங்கிக்கணும், அதுவும் கிரானைட்டில் தான் வாங்கணும் அப்படிங்கிறப்ப நான் ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கியிருந்தேன். அவங்க டீட்டெயில் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அகல் விளக்குக்கு பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அந்த தியா விக்கோடையே கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்த உடனே நார்மலாக கழுவிட்டு 5 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி அந்த தியா விக்கை போட்டு நான் விளக்கை ஏற்றிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டு வாசல் படி எல்லாமே கிரானைட்டாக இருக்கும். அது நிலப்படிக்கிட்டே இதை ஏற்றுறப்ப அவ்வளோ பாந்தமாக பார்வையாக இருந்தது. ஸோ நம்ம மேலே ஒரு கிளாஸ் கப் கூட போட்டுக்கலாம். இப்போ கல்வத்தை மட்டும் சீசனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது சீசனிங் பண்ணா மாதிரி தான் வந்தது. பட் இருந்தாலுமே தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் அரிசி போட்டு நல்லா அரைச்சிட்டோன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே வெளில வந்துடும். அதுக்கப்புறமா நல்ல துணி போட்டு தொடச்சிட்டு மஞ்சள் விளக்கெண்ணெய் ரெண்டுத்தையும் போட்டு அப்படியே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மாறிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லுமே அப்ளை பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, பாட்டமில் எல்லா இடத்துலையுமே அந்த விளக்கெண்ணையும் அந்த மஞ்சளும் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது காலகாலமாக வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஹெவி வெயிட்டில் அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கு ஒரு இஞ்சி பூண்டு அரைக்கணும், கரண்ட் இல்லை அப்படின்னா கூட இதில் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸ்பைசஸ் நம்ம கொஞ்சம் தானே அரைப்போம், எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போடணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அரைப்போம். அதுக்குமே இந்த கல்வம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக கழுவுறப்ப நீங்கள் அந்த விளக்கெண்ணெயோட பிசுப்பெல்லாம் போடணும். கொஞ்சோண்டு கோதுமை மாவோ அரிசி மாவோ எடுத்துக்கிட்டு அதை அப்படியே லைட்டாக தேய்ச்சிங்கன்னா நீங்கள் சோப்பெல்லாம் போடவே வேண்டாம். அப்படியே அழகாக கழுவிடலாம். நீங்கள் எப்போ கல்வம் விளக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கொஞ்சோண்டு கோதுமை மாவை தண்ணியில் குழச்சிட்டு கழுவுனீங்கன்னா போதும். அதில் எந்த பிசுப்பும் இருக்காது. இப்போ ஃபைனலாக நம்மளோட கல்வம் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ப்ளஸ் வேணுங்கிறவங்களுக்கு அஃபிலியேட் லிங்க்குமே டேக் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வாங்கின பேஜில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள்.